கீழருவி மணியன் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திரு ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை இப்ப கொடுத்திருக்காங்க சார். இந்த விஷயங்களை எப்படி பார்க்கலாம்? நேற்றைக்கு ஒரு அறப்போராட்டம் அப்படின்னு நடந்தது. இன்றைக்கு அவர் திட்டவட்டமாக தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுதான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்களை? அவருடைய உடல்நிலை ஒத்து வராத காரணத்தினால்தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஹைதராபாத்துக்கு செல்லுவதற்கு முன்னாள் வரையில் தொடர்ந்து எங்களோடு அவர் இந்த அரசியல் பிரவேசம் குறித்தும் கட்சியை தொடங்குவது குறித்தும் களத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திப்பது என்பது குறித்தும் எல்லாம் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் ஆர்வத்தோடும் அவர் தொடர்ந்து விவாதங்களில் ஈடுபட்ட நிலையிலேதான் இருந்தார். அந்த நேரத்திலேயே அவர் உடல்நிலை ஓரளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கொடுத்த வாக்குறுதியை தமிழகத்து மக்களுக்கு நிறைவேற்றியே தீர வேண்டும் என்கிற நினைப்பும் முனைப்பும் அவர் உள்ளத்தில் இருந்ததனால்தான் அவர் அந்த உடல் நிலையையும் புறம் தள்ளிவிட்டு எங்களோடு தொடர்ந்து உரையாடி ஜனவரி மாதம் இறுதி வாரத்தில் நாம் மிகப்பெரிய அளவில் மாநாடு போன்று மக்களை திரட்டி கட்சியை அறிவிப்பது என்ற முடிவை வெளிப்படுத்திவிட்டுத்தான் ஹைதராபாத்துக்கு அவர் சென்றார். ஆனால் ஹைதராபாத் மருத்துவமனையில் அவர் சேர்ந்த பிறகு மருத்துவர்கள் அவருக்கு கொடுத்த பரிந்துரை, அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை நடத்திய அமெரிக்க மருத்துவர்கள் அவருக்கு கொடுத்த பரிந்துரை, நிச்சயமாக களத்தில் வந்து அவர் நின்றால் தன்னுடைய உயிரை அவர் பறிகொடுக்க நேரிடும் என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆனால் இப்பொழுதும் சொல்கிறேன், தன்னுடைய உயிர் குறித்து அவர் கவலைப்படவில்லை. தேர்தல் களத்தில் வந்து நிற்கிற நிலையில் பாதி வழியில் தான் உயிரை இழக்கிற சூழலில் அதற்கு பிறகு தான் உருவாக்கிய அந்த கட்சி என்னாகும், அந்த கட்சியை நம்பி வரக்கூடிய மனிதர்களுடைய நிலைப்பாடு எந்த இடத்தில் எப்படி முடியும், லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை கூட மறந்துவிட்டு பின்னாடி வருகிற நிலையில் அவர்களெல்லாம் என்ன ஆவார்கள் என்று தீவிரமாக யோசித்த நிலையில்தான் மறுபடியும் என்னை அழைத்து எல்லாவற்றையும் விரிவாக விளக்கினார். நான் அப்பொழுது சொன்னேன், ஐயா, உங்கள் மூலமாக ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பமாக இதுவரை இருந்திருக்கிறது. ஆனால் அதற்கு உங்கள் உடல்நிலை முற்றிலும் இடம் தராத சூழலில் எந்த நிர்பந்தத்தையும் உங்கள் மீது செலுத்த நான் விரும்பவில்லை. உங்கள் உடலும் மனமும் சேர்ந்து எதை சொல்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அதற்கு பிறகும் நான் தொடர்ந்து அவரோடு தொடர்பில் தான் இருக்கிறேன். அவர் விலகல் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்த பிறகும் மிக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆட்பட்டுத்தான் அவர் இருக்கிறார். இரவு 12:45 நான் என்னுடைய அரசியல் விலகல் குறித்த ஒரு அறிக்கையை அவருக்கு அனுப்பினேன். அவர் மறுநாள் காலையில் தான் அதை பார்ப்பார் என்று நான் நினைத்தேன். ஆனால் நான் அனுப்பிய 3 நிமிடங்களுக்குள் எனக்கு அவர் பதில் அனுப்பினார். அப்படி என்றால் நள்ளிரவில் கூட உறங்க முடியாத நிலையிலேதான் மன உளைச்சலுக்கு ஆட்பட்டு அவர் இருந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து நெகிழ்ந்தேன். எனவே அவரை அன்பு கூர்ந்து நான் அவருடைய ரசிகர்களாக இருப்பவர்கள், அவர் மீது நல்ல நம்பிக்கை கொண்டு அவரால் தான் ஒரு மாற்றத்தை தர முடியும் என்று எண்ணக்கூடியவர்கள், அவர் மீது அளப்பரிய பாசம் உள்ளவர் அனைவரையும் அவர் சார்பாக நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் அன்பு கூர்ந்து அவர் நீண்ட நாள் வாழ வேண்டும். அவர் நீண்ட நாள் வாழ்ந்து பல்வேறு தளங்களில் அவர் தமிழகத்து மக்களுக்கு தன்னுடைய நன்றி கடன் ஆற்ற வேண்டும் என்ற முடிவோடு அவரை தயவு செய்து நிர்பந்திக்க வேண்டாம். அரசியலுக்கு வருவதில்லை என்று நினைத்தது அவருடையதல்ல, அவருடைய உடல் சார்ந்து எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு. எனவே அந்த முடிவுக்கு நாம் கட்டுப்படுவதுதான் அவர் மீது நாம் காட்டுகிற உண்மையான அன்பின் அடையாளம் என்று அவருடைய ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் எனக்கான பிரார்த்தனை. நீங்க உங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துறீங்க உங்க அறிக்கை மூலமா. அரசியல்ல இனிமே ஈடுபடுறதே வேண்டாங்கிற அளவுக்கு உங்களுடைய அறிக்கை இருந்தது. அப்போ அதே விதமான ஒரு எண்ணம் ரசிகர்களுக்கும் இருக்குதா? அதனுடைய வெளிப்பாடுன்னு இதை பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அதாவது எனக்குள்ள வேதனை என்பது ஒரு மாற்றத்தை எப்படியாவது இவர் மூலம் கொண்டு வந்து விட முடியும். காரணம், நான் 50 ஆண்டுகளாக என் நெஞ்சுக்குள் நேர்ந்து கொண்ட தவம் ஒன்றுதான். இதை சொல்வதனால் பலருக்கு கசப்பு இருக்கலாம், என் மீது பகை இருக்கலாம். அது குறித்து நான் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. என்னளவில் தமிழகத்தினுடைய பண்பாட்டு சூழலையும் பொது வாழ்வின் பண்பு நலன்களையும்
முற்றாக சீரழித்து சிதைத்துவிட்ட இயக்கங்கள் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும். இந்த இரண்டு திராவிட கட்சிகளின் பிடியிலிருந்து விடுபட்டால் ஒழிய தமிழகத்துக்கு பொன்விடிகளே கிடையாது என்பது என்னுடைய ஐயத்துக்கு இடமில்லாத அழுத்தமான நம்பிக்கை. அதை செய்து முடிக்க வேண்டும் என்றால் தமிழகம் முழுவதும் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகர தலைமை வந்து வாய்க்க வேண்டும். அந்த வசீகர தலைமை ரஜினிகாந்திடம் இருப்பதாக உணர்ந்த நிலையிலேதான் அவர் பக்கத்தில் நின்றேன். என்னுடைய நலனுக்காகவோ ரஜினிகாந்தினுடைய நலனுக்காகவோ நான் இந்த முடிவை எடுக்கவில்லை. சமூக நலனுக்காக, மக்கள் நலனுக்காக எடுத்த முடிவு இது. எனவே இனி ஒரு முறை அவர் இல்லாத நிலையில் நான் வேறு ஒருவரை தேடி சென்று அவர் பக்கத்திலே நின்று அவரை தோளில் சுமந்து நான் எதையும் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் என்னளவில் நான் காந்திய மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவராக இருந்தபடி காந்திய மக்கள் இயக்கத்தை மேலும் வலிமைப்படுத்தி மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் அதை எப்படி கொண்டு செலுத்துவது என்றுதான் இனி இயங்குவேனே தவிர இப்பொழுது உள்ள நடைமுறை அரசியலுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்பது நிச்சயமான ஒன்று. வேற ஏதாவது அழுத்தங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய கூட்டம் வர்றாங்க, ரஜினிகாந்த் சொன்ன பிறகு முதல் முறையா அவருடைய பேச்சுக்கு மாறாக கூட்டம் கூடுது அப்படின்னு இதை பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது வேறு யாராவது அழுத்தங்கள்னால இது இப்படி நடக்குதா? இந்த கூட்டங்கள் கூட்டுவது அல்லது இதுக்கான அனுமதி கொடுக்கப்படுறது இது எல்லாமே அரசியல்ல உற்று நோக்கப்படுது. உற்று நோக்கப்படலாம். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து இடையறாமல் அவரை சந்திப்பதும் அவரோடு சேர்ந்து சமூக நலன் சார்ந்த பலவற்றை சிந்திப்பதுமாகவே நான் வாழ்ந்திருக்கிறேன். எனவே எங்கள் இருவருக்கும் உடல் வேறாக இருக்கலாம், உணர்வு ஒன்றாகவும், இதயம் இரண்டாக இருக்கலாம், நினைவு ஒன்றாகவும் தான் இதுவரை இருந்திருக்கிறது. அதை வைத்து நான் தெளிவாக சொல்கிறேன், எந்த அழுத்தத்திற்கும் அவர் ஆட்படக்கூடியவர் இல்லை. அவர் எடுத்திருக்கிற முடிவு அரசியலுக்கு வர வேண்டும் என்று எடுத்த முடிவும் அவர் எடுத்த முடிவுதான். நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்து விட்டு சட்டமன்ற தேர்தலை மட்டுமே சந்திக்க வேண்டும் என்று எடுத்ததும் அவருடைய முடிவுதான். இன்றைக்கு உடல் சார்ந்த நிலையில் அவர் எடுத்திருக்கிற முடிவும் அவருடைய முடிவுதான். ஆனால் ரசிகர்களை அவர் கட்டுப்படுத்த முடியாது. காரணம், அவர் மீது எல்லையற்ற அன்பு செலுத்தக்கூடியவர்களாக 20 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு கடவுள் நிலையில் அவரை வைத்து பூஜிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கும் அந்த ரசிகர்களால் உடனடியாக இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பது இயல்புதான். அவர் விருப்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அப்படி ஒரு அளவற்ற அன்பு இருக்கக்கூடியவர்கள் செய்வாங்க. இது வந்து அவர்களுடைய இறுதி முயற்சி. எப்படியாவது அவரை வைத்து ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திவிட முடியாதா என்ற இயக்கத்தில் அவர்கள் நடத்தி காட்டிய இறுதி முயற்சி. இது யாருடைய பின்புலத்திலும் யாருடைய அழுத்தத்திலும் நடைபெறவே இல்லை. தன்னெழுச்சியாக உருவான ஒரு கூட்டம் அது. இது அவர்கள் எடுத்த இறுதி முயற்சி. இப்படி தொடர்ந்து தங்களை அவர்கள் வருத்திக் கொள்கிறார்களே, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அந்த ரசிகர்கள் மீது ரஜினிகாந்துக்கு இருக்கக்கூடிய எல்லையற்ற கரிசனத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது தெளிவாக அவர் இந்த முடிவை சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே என்னிடம் அவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், எந்த நிலையிலும் நான் தேர்தல் களத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பே இல்லை ஐயா என்று. இது உங்களோட ஏற்கனவே அவர் பேசிட்டு தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டதா? உங்க எல்லாருக்கும் தெரியும். சந்தேகமே இல்லை. அதாவது அவர் அறிவிப்பதற்கு முதல் நாள் காலையில் என்னோடு நீண்ட நேரம் விவாதம் செய்தார். நீங்க சந்திச்சிருந்தீங்க? ஆமாம். நான் இல்லை ஐயா, உங்களுக்கு எந்த விதமான உடல் சார்ந்த உபாதைகளும் வந்து சேராதபடி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் இருந்த இடத்திலேயே நீங்கள் செயல்படலாம். உங்கள் சார்பாக நாங்கள் தமிழகம் முழுவதும் சூறாவளியாக சுற்றி சுழன்று பணியாற்றுவோம். நீங்கள் சொல்லக்கூடியதை வேதவாக்காக ஏற்று நடக்கக்கூடிய மிகப்பெரிய படை உங்கள் பின்னாலே இருக்கிறது. எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எங்களை இயக்குங்கள். மாற்றத்தை நாம் உருவாக்க முடியும். காரணம், தமிழகத்தில் ரசிகர்கள் மட்டுமல்ல, பெரும்பான்மையான மக்கள் இந்த 2 திராவிட கட்சிகளின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் நீங்கள் தயவு செய்து வீட்டில் இருந்தபடி இயக்குங்கள். எந்த நிலையிலும் அரசியலில் நான் இல்லை என்று அறிவித்து விடாதீர்கள் என்று நான் சொன்னேன். ஐயா, நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் தீவிரமாக பரிசீலனை செய்துவிட்டு இரவு உங்களிடம் பேசுகிறேன் என்றார். நான் வீட்டிற்கு வந்து விட்டேன். இரவு 9 மணிக்கு பேசினார். ஐயா, நீங்கள் சொன்னதையெல்லாம் திரும்ப 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 நான் யோசித்து பார்த்தேன். நேரடியாக மக்களை சென்று சந்தித்து மக்களோடு நெருக்கமான உறவை கொண்டு ஒரு மாற்றத்தை உருவாக்குவதுதான் சாத்தியமே தவிர 4 சுவர்களுக்கு நடுவே இருந்தபடி நான் எதையோ சொல்லி
அதை அவர்கள் கேட்டு உடனடியாக வாக்குச்சாவடிக்கு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்கள் என்று நான் நம்பவில்லை. எனவே என்னை விட்டு விடுங்கள் என்றார். ஐயா, அன்பு கூர்ந்து நீங்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு மீண்டும் உங்களுக்குள் ஒரு ஆத்ம சோதனை நடத்தி பாருங்கள் என்று சொன்னேன். சரிங்கள் ஐயா, நான் இரவு முழுவதும் நான் எனக்குள் சென்று பார்க்கிறேன். நாளை காலை, ஏனென்றால் செவ்வாய்க்கிழமை நான் கடந்த 9 ஆண்டுகளாக மௌன விரதம் இருக்கிறேன். நான் உலக தொடர்புகளை முற்றாக அறுத்து விடுகிறேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, இந்த திங்கள் நீங்கள் நாளை எனக்காக தயவு செய்து காலை 11 மணிக்கு உங்களுடைய அலைபேசியை நீங்கள் அணைக்காமல் வைத்திருங்கள். ஏன் என்று கேட்டேன். நான் 11 மணிக்கு எந்த முடிவு என் மனச்சான்று எனக்குள் சொல்கிறதோ அதை உங்களிடம் சொல்லிவிட்டுத்தான் நான் மற்றவரிடம் சொல்லுவேன் என்றார். அதே போன்று நான் 11 மணிக்கு அந்த அலைபேசியை நான் அணைக்காமல் வைத்திருந்தேன். அவர் வந்தார். ஐயா, நான் ஒரு அறிக்கையை தயார் செய்து விட்டேன். உலகத்தில் யாருக்கும் தெரிவிப்பதற்கு முன்பே உங்களிடம் நான் இதை தெரிவிக்கிறேன். அன்பு கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் இல்லை. இதுதான் அவர் என்னிடம் சொன்ன வார்த்தை. உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்காரு. 2 விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட நான் கேட்க ஆசைப்படுறேன் சார். ஒண்ணு வந்து அவருடைய வாய்ஸ் கொடுப்பாரு 96 போல அப்படின்னு ஒரு கோரிக்கை மீண்டும் வருது. தேர்தல் அரசியலுக்கு நேரடியா வரனாலும் அவர் குரல் கொடுக்க வேண்டும் மாற்றத்திற்கு அப்படின்னு ஒரு குரல் வருகிறது. அதுல அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அவரை நான் அறிந்த வரையில் அவர் அது போன்று எந்த வாய்ஸையும் யாருக்காகவும் எந்த நிலையிலும் கொடுக்க மாட்டார் என்றுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு அவர் வாய்ஸை கொடுப்பதன் மூலம் மற்றவர்களுடைய கசப்புக்கு அவர் இடம் தருவார். ஆனால் அவரை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இருக்கக்கூடிய மக்களை சாதி கடந்து மதம் கடந்து அனைவரையும் ஆறத்தழுவி அன்பினால் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உள்ளம் உடையவராக இருப்பதனால் அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்புக்கு தன்னுடைய குரலை கொடுக்க மாட்டார். யாருக்கும் ஆதரவாகவோ எதிராகவோ அவருடைய குரல் வராது அப்படிங்கிறீங்க? ஆமாம், அவரை முற்றாக அறிந்த நிலையில் நான் இதை தெரிந்து வைத்திருக்கிறேன். அவர் என்னிடம் சொல்லவில்லை. தயவு செய்து நீங்கள் உணர்ந்தது அப்படிங்கிறீங்க? ஆம், நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். அவரே ஒரு மாற்றம் இங்க வாய்ப்பு இல்லைன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாருன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? 2 திராவிட கட்சிகளுக்கு தான் வாக்கு வங்கியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த நிலையில நேரடியா மக்களை சந்திக்காம மாற்றத்தை ஏற்படுத்துவது கடினம்னு அவர் நினைக்கிறார்னா இன்னும் அவர்களுடைய தாக்கம் தான் அதிகமா இருக்கு தமிழகத்துல அப்படின்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா அதாவது சிஸ்டம் கெட்டு விட்டது என்று அவர் சொன்னதை நாம் ரொம்ப குறுகலான பார்வையோடு பார்த்து பழகி இருக்கிறோம். சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று அவர் சொன்னது வெறும் அரசியல் களத்தில் மட்டுமல்ல, சமூகத்தின் சகல தளங்களிலும் அந்த சிஸ்டம் சீரழிந்து கிடக்கிறது. எனவே அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, சமூக மாற்றமும் மிக அவசியமானது. மக்களுடைய மனமாற்றம் அதைவிட அவசியமானது. எனவே எல்லா வகையிலும் மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் அவர் சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று சொன்னார். அவர் ரொம்ப கூர்மையா சொன்னது அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இப்ப இல்லைன்னா அதுதான் அந்த சிஸ்டத்தை சகல தளங்களிலும் சரிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான விதியை எழுதக்கூடிய இடம் அரசியல் தான், அந்த அதிகார பீடம் தான். அதனால் அந்த அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் என்று அவர் அதை வெளிப்படுத்தினார். இன்றைய நிலையில் தன்னுடைய உடல் நிலை தனக்கு அதற்கான சூழலை வகுத்து கொடுக்குமானால் நாளை கூட அவர் மக்களை சந்திப்பார், மாற்றத்தை உருவாக்க முனைவார். ஆனால் அவருடைய உடல்நிலை அப்படி இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு பிபி என்பது உயர் ரத்த அழுத்தம் என்பது ஒருவேளை கூடலாம் அல்லது ஒருவேளை குறையலாம். கூடுவதும் குறைவதுமாகவே இருக்குமானால் அது எந்த நிலையிலும் உங்கள் உயிரை முடித்துவிடும். அவருக்கு அப்படி ஒரு சூழல் இருப்பதனால் அவரை கட்டாயப்படுத்துவது வேண்டாம். நல்ல கனவை அவர் கண்டார். அவர் ஒரு விதையை விதைத்திருக்கிறார். நான் இப்போது இதைத்தான் உங்களிடம் தெளிவாக சொல்லிவிட்டு முடிக்கிறேன். அவர் ஒரு விதையை விதைத்திருக்கிறார் மாற்றத்திற்காக. அந்த விதை ஒரு நாள் விருட்சமாகும். நன்றி. அவருடைய அந்த அரசியல் முடிவுக்கு பிறகு நீங்க வெளியில அதிகமா எதுவும் பேசல உங்க அறிக்கையை தவிர்த்து. அதனாலதான் விரிவா உங்களுடைய கருத்தையும் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க நிறைய வேதனைகளை வெளிப்படுத்திருந்தீங்க. உங்கள் குறித்து நிறைய விமர்சனங்களும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கும் சேர்த்துதான் நீங்க பதில் கொடுத்திருந்தீங்க. அந்த நிலையில தான் உங்களுடைய விரிவான அந்த பதிலையும் நான் அவரோடு உடன்பட்டு தான் இப்போதும் இருக்கீங்க. அப்படிதான் அதை நிச்சயமா நிச்சயமா எனக்கும் அவருக்கும் என் உயிர் உள்ள வரையில் அந்த அன்பு என்பது மாறாமல் நிறம் மாறாமல் நீடித்து கிடைக்கும். கோவிட் தருணத்தில் உடல்நிலையை வீட்டிலிருந்தே கண்காணிக்க ஆஸ்திரேலிய தொழில்நுட்பத்தில் உருவான அனித்ரா.